Good morning students. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 10, வகை நுண்கணிதம், வகைமை மற்றும் வகையிடல் முறைகள். லாஸ்ட்டாக பார்த்தது உட்படு சார்புகளை வகையிடல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 10.4ல் உட்படு சார்புகள் அப்படின்றது 2y minus x cube plus 2 equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் xy மாறிகளை உட்படுத்தி வரையறை செய்யக்கூடியதான் உட்படு சார்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சார்பின் சார்ந்த மாறியின் மூலம் வெளிப்படையாக தரப்பட்ட y equal to f of x என்ற வடிவில் இருக்குது அப்படின்னா அதனை நம்ம வெளிப்படு சார்பு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் y is equal to 1/2 x cube minus 1 அப்படின்றத நம்ம வெளிப்படு சார்புன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 10.4ஓட ஸ்டார்டிங். இப்போ எக்ஸாம்பிள் 10.17லேருந்து இருக்குது. இதில் dy by dx, find dy by dx, x square plus y square equal to 1 கொடுத்துருக்காங்க. dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஒன்று தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2xன்றது தெரியும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் க்யூபு, எக்ஸ் பவர் 5, 2x பவர் 6 எது வந்தாலும் நம்ம இந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். d by dx of x power n equal to n into x power n minus 1 அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேஷனில். ஸோ அதன்படி நமக்கு என்னோட வேல்யூ 2 இருக்குது. 2 into x power 2 minus 1 அதான் ஃபார்முலா. நமக்கு கிடைக்கக்கூடியது 2x கிடைக்கும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு 2y, அடுத்தது அந்த ஒய்யை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx கிடைக்கும். ஒய்யை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx கிடைக்கும். ஸோ நமக்கு 2y dy by dx equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. இதில் 2ன்றது நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த சைடு கொண்டு போகலாம். அதான் 2 கேன்சல் ஆகுது. அடுத்து நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா y dy by dx இருக்குது. இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடும். இப்போ dy by dxோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் பை ஒய். இதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இதே மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி 10.19 பார்த்தோம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. அதே மாதிரி dy by dx கண்டுபிடிக்கணும். sin y is equal to y cos 2x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இப்போ sin y equal to y cos 2x அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம sin y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos y dy by dx கிடைக்கும். ஈக்குவல் டு cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2x வருது. அதாவது 2 sin 2x ப்ளஸ் cos 2x வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு dy by dx கிடைக்குது. இதுலேருந்து நம்ம dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய சம்ஸ் என்னென்னா 6, 7, 8, 9, 10, 11 இது எல்லாமே உட்படு சார்பு வகையிடல். ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தது மடக்கை வகையிடல்.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது உட்படு சார்பு வகையிடல், அடுத்து மடக்கை வகையிடல். இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது பிரதியிடல் முறை. இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது மடக்கை வகையிடல், அதாவது லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது 10.21லேருந்து y = root of x square plus 4 sin square x 2 power x எனில் d/dx ஆஃப், அதாவது yன் வகைக்கெழுவை காண்க. இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா d/dx ஆஃப் a power x = a power x into log a. அது ஃபார்முலா நமக்கு. ஸோ இதில் ஒய்யோட வேல்யூ y = root of x square plus 4 sin square x 2 power x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா log y = log x square plus 4 whole power 1/2 ப்ளஸ் இதில் log sin x square ப்ளஸ் log 2 power x. அதாவது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நம்ம அடிஷனில் எழுதிக்கிறோம். ரெண்டு சைடும் மடக்கை எடுத்து எல்லாத்தையும் அடிஷனில் எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y, அதாவது ஒய்ன்னு இருந்துச்சுன்னா அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் dy/dx. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது மொத்தமாக log x, அப்போ 1/x வந்துடும். அடுத்து d/dx ஆஃப் இந்த x square plus 4 whole power 1/2 தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். log sin x ஸ்கொயர்ன்றது 1/sin square x நம்ம எழுதலாம். இந்த sin square x தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுதான் அந்த sin square x. அதே மாதிரி இதில் log x 1/2 power x, 2 power x தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 1/root of x square plus 4, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 into root of x square plus 4 வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த x square plus 4 தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2x கிடைக்கும். இந்த sin square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 sin x, இந்த sin x மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அந்த sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x கிடைக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக 2 sin x cos xன்றது வரும். ப்ளஸ் லாஸ்ட்டாக ஃபைனலில் 1/2 power x into 2 power x into log 2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு log 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து ஃபைனலாக dy/dx = y into x/x square plus 1 ப்ளஸ் sin ஸ்கொயர், அதாவது இந்த 2 sin x cos xன்றது sin 2x மாறும் டிவைடட் பை sin square x. ரிமைனிங் நமக்கு log 2 மட்டும் கிடைக்கும். ஸோ இது மடக்கை வகையிடல். இதே மெத்தடில் நமக்கு சம்ஸு ஒரு 4-5 சம்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பிரதியிடல் முறை. பிரதியிடல் முறையில் y = 10.24, y = tan inverse 1 + x/1 - x, ஃபைண்ட் y dash. இதில் y dash கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் நம்ம எக்ஸோ, அதாவது பிரதியிடல் முறை அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம tan தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீட்டாங்கிறது நமக்கு tan inverse xன்னு கிடைக்கும். அதாவது x = tan theta, x = tan theta.
அந்த தீட்டா அந்த சைடு வச்சுட்டு tan இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு tan இன்வர்ஸ் எக்ஸ் கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இந்த 1 + x/1 - xக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். 1 + x / 1 - xக்கு. ஸோ அதுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறப்போ 1 + xோட வேல்யூ வந்து tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். கீழேயும் நம்ம டினாமினேட்டர்லேயும் tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 1 + tan θ/1 - tan θ. அதாவது இந்த 1ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா tan π/4ன்னு எழுதலாம். மீதி இருக்கக்கூடியது tan θ. அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1க்கும் நம்ம tan π/4ன்னு எழுதலாம். அடுத்து வரக்கூடியது மைனஸ் tan θ. ஸோ இது எதனோட ஃபார்மேட்டுனா tan a + bயோட ஃபார்முலா tan a + bயோட ஃபார்முலா. ஸோ ஏங்கிறது π/4, பிங்கிறது தீட்டா. ஸோ நம்ம tan of π/4 + தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 + x/1 - xோட வேல்யூ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா tan of π/4 + தீட்டா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் இந்த 1 + x/1 - xை நம்ம இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது y = tan inverse of 1 + x/1 - x = tan inverse of tan π/4 + தீட்டா கிடைக்குது. tan of π/4 + தீட்டா கிடைக்குது. இப்போ இதிலேருந்து இந்த tan இன்வெர்ஸு இது கூட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கேன்சல் ஆயிரும். tan இன்வெர்ஸ் tan கேன்சல் ஆயிரும், அதாவது 1ங்கிற வேல்யூக்கு வந்துடும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியது 5/4 + தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 5/4 + தீட்டா. இந்த தீட்டாவுக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குது அப்படின்னா tan இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். தீட்டா = tan இன்வெர்ஸ் எக்ஸு. ஸோ இதிலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y', π/4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. tan இன்வெர்ஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா 1/1 + x². ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபார்முலாஸ், அதை எழுதி வச்சுங்க, ஞாபகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 10.25. அதாவது f of x = cos inverse 4x³ - 3x எனில் f' of x காண்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நமக்கு பிரதியிடல் முறை மெத்தடில் வருது. அது இல்லாமல் நமக்கு எக்ஸசைஸ்லும் இருக்குது. அதாவது 16, 17, 18, 11, 12 இந்த 5 சம்மும் நமக்கு இந்த பிரதியிடல் மெத்தடில் வரக்கூடியது. ஸோ f of x = cos inverse 4x³ - 3x எனில் f' of x காண்க. ஸோ f of x = அப்படிங்கிறது cos inverse of 4x³ - 3x. cos inverse of 4x³ - 3x. ஸோ இதில் இருந்து நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறோம். x = cos θ அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ தீட்டாங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக cos inverse xன்னு கிடைக்கும். தீட்டாங்கிறது cos inverse xன்னு கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது 4x³ - 3x = 4x³ - 3x = 4 cos cube theta - 3 cos theta. 4 cos cube theta - 3 cos theta. எக்ஸோட வேல்யூ cos தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 cos cube theta - 3 cos theta கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு இந்த ஃபார்முலா எதன்படி இருக்குது அப்படின்னா 4 cos cube a - 3 cos a, அதாவது cos 3a ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம cos 3 தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4x³ - 3x அப்படிங்கிறதோட வேல்யூ cos 3 தீட்டான்னு கிடைக்குது. இந்த cos 3 தீட்டாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ cos inverse of 4x³ - 3x
ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 3 தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். காஸ் இன்வெர்ஸையும் காசையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு வெறும் 3 தீட்டான்னு மட்டும் கிடைக்குது. இப்போ தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நமக்கு தீட்டாவோட வேல்யூ காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ்னு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ 3 இன்ட்டு காஸ் இன்வெர்ஸ் எக்ஸு. இதிலேருந்து காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா மைனஸ் 1/√(1 - x ஸ்கொயர்). இப்போ f dash of x equal to -3 into √(1 - x ஸ்கொயர்). அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸைஸ் சம்மு 16th கொஸ்டின். y is equal to cos inverse of 1 - x square by 1 plus x square எனில் dy by dx ஐ காண்க. ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரியான வேரியபிள்ஸ் கொடுத்துக்கிறோம், சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிறோம். இதில் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் வர்றதுனால காஸ் தீட்டா யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இதில் நம்ம dy by dx வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதில் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம அதாவது x is equal to tan தீட்டா யூஸ் பண்ணுறோம். தீட்டாங்கிறது காஸ் tan இன்வெர்ஸ் எக்ஸு. ஸோ இந்த வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 - tan square by 1 plus tan squareனு கிடைக்குது. அது எதனோட ஃபார்முலா அப்படின்னா காஸ் 2 தீட்டாவோட வேல்யூ. அது எதனோட வேல்யூனா காஸ் 2 தீட்டாவோட வேல்யூ. இப்போ காஸ் இன்வெர்ஸ் காஸ் 2 தீட்டான்றது நமக்கு 2 தீட்டான்னு கிடைக்கும். காஸ் இன்வெர்ஸையும் காஸையும் மல்டிபிள் பண்ணுறப்போ 1 ஆகிடும். அப்போ நமக்கு 2 தீட்டா மட்டும் வருது. ஸோ 2 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ tan இன்வெர்ஸ் எக்ஸு. ஸோ 2/1 plus x square dy by dx equal to இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 17th கொஸ்டின். y is equal to sin inverse of 3x minus 4x cube எனில் dy by dx காண்க. ஸோ இதுலேயும் நம்ம சைன் இன்வெர்ஸ் வர்றதுனால நம்ம அந்த சைன் ஃபார்ம் தான் எக்ஸோட வேல்யூ சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணிக்கிறோம். தீட்டாங்கிறது சைன் இன்வெர்ஸ் எக்ஸு. இப்போ 3x minus 4x cube அப்படின்னா 3 sin தீட்டா மைனஸ் 4 sin cube தீட்டா. அப்போ இது எதனோட ஃபார்முலானா சைன் 3 தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ அந்த 3x minus 4x க்யூபுக்கு பதிலாக sin 3 தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சைன் இன்வெர்ஸ் சைன் அப்படின்றது 1 ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு 3 தீட்டா மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து 3 தீட்டான்றது நமக்கு 3 இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் வரும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx equal to 3/√(1 - x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 18th கொஸ்டின். y is equal to tan inverse of cos x plus sin x divided by cos x minus sin x எனில் dy by dx காண்க. அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா tan inverse of cos x plus sin x by cos x minus sin x. இப்போ cos x plus sin x cos x minus sin x இதை வந்து நம்ம cos x-ஆல் டிவைட் பண்ணுறோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். காஸ் தீட்டான் இருக்குது, பட் காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே காஸ் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இந்த இடத்துல 1 கிடைக்கும். அதாவது காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் 1 வந்துடும். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் கொடுத்தோம்னா tan எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் 1 ஆகிடும். மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது tan எக்ஸ் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருதுன்னா 1 plus tan x by 1 minus tan x. இப்போ இதுவும் a plus b tan of a plus b வேல்யூ கிடைக்குது. அப்போ tan 5/4 plus x வரும். tan of 5/4 plus x. tan 5/4 plus x கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதாவது அந்த காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் tan 5/4 ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும். tan இன்வெர்ஸையும் டேனையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு அதாவது கேன்சல் ஆகிடும், 1 ஆகிடும். 1 இன்ட்டு 5/4 ப்ளஸ் எக்ஸு
5/4 ப்ளஸ் எக்ஸ் வரும். இதுக்கு அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx கிடைக்கும். 5/4ன்றது 0 ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா 11th கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த மெத்தடில் வரதுனால நீங்கள் இங்கே காப்பி பண்ணிக்கிங்க. அதாவது y = tan inverse of 6x/1 - 9x² நம்பரில் வருது நமக்கு. அதனால் நம்ம இந்த 6xஐ 2 × 3x நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த 9x² 3x² எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 3xன்றதை நம்ம tan தீட்டான்னு கொடுத்தோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ tan inverse 3x. அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதாவது 2tan/1 - tan² ஃபார்முலா கிடைக்கும். 2tan θ/1 - tan² θ கிடைக்கும். ஈக்குவல் டு இது எதனோட ஃபார்முலானா tan 2 தீட்டாவோட ஃபார்முலா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம tan 2 தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக tan 2 தீட்டான்னு எடுத்துக்கலாம். tan inverse tan மல்டிபிள் பண்ணுறப்போ 1, இப்போ 2 தீட்டா மட்டும் கிடைக்கும். இப்போ 2 × tan inverse 3x, 2 × tan inverse 3x. இப்போ இதுலேருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy/dx = 2 அதாவது அந்த இடத்துல 2 இருக்குது, 2 எடுத்துக்கிறோம். tan inverse x ஃபார்முலா 1/1 + x², 1/1 + x². ஸோ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x இருக்கும். x² அப்படின்றது 9x² கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு 6/1 + 9x² அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது 12th கொஸ்டின் இதே மாதிரி மாடல். அது cos of 2 tan inverse × √1 - x/1 + x = y எனில் dy/dx காண்க. இப்போ இதில் cos θ அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூவுக்கு நம்ம cos θ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதாவது θ = cos inverse xன்னு கிடைக்கும். θ = cos inverse x. இப்போ 1 - x/1 + xல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதாவது 1 - cos θ/1 + cos θன்னு வரும். இந்த 1 - cos θக்கு 2 sin² θ/2, இது 2 cos² θ/2 வரும். இதில் நம்ம 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 கேன்சல் பண்ணி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு sin θ/cos θ வரும். அதனோட வேல்யூ tan θ/2. இப்போ இதிலேருந்து tan inverse tan கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு 2 × θ/2 மட்டும் வரும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா காஸ் ஆஃப் இந்த தீட்டாங்கிறது cos inverse x. இப்போ cos inverse x நமக்கு x மட்டும் கிடைக்கும். அப்போ y = x அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy/dx = நமக்கு 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நடத்தினதை கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கிங்க. தேங்க்யூ.